நபிகளார் சொன்னார்கள், எவன் உலகத்தில் வாழும் பொழுது பிறருடைய மரியாதை விஷயத்தை கட்டி காக்கிறானோ, மறைத்து வாழ்ந்தானோ, நாளை மறுமையில் அவனுடைய மான மரியாதை நாளை மறுமையில் இறைவன் விசாரிக்கும் பொழுது அதை அப்படியே கட்டி காப்பான், கேவலப்படுத்தி விட மாட்டான். அவன் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் சரி, இந்த நஜ்வா விசாரணையில் அவன் அடங்கிவிட்டார். நாளை மறுமையில் அவனுக்கு சுப செய்தி, சொர்க்கம் என்ற நற்செய்தி இருக்கிறது என்று நபிகளார் சொன்னார்கள். نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله وإذ قال إبراهيم ربي اجعل هذا البلد آمنا واجنبني وبني أن نعبد الأصنام ربي إنهن أضللن كثيرا من الناس فمن تبعني فإنه مني ومن عصاني فإنك غفور رحيم يا أيها الذين آمنوا لم تقولون ما لا تفعلون كبر مقتا عند الله أن تقولوا ما لا تفعلون قال رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அந்த ஏகனாகிய அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நம்மிடம் மேலாக நேசிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அவர்களின் சொல் செயல் அங்கீகாரத்தை தன்னால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், சஹாபி தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான மக்கள் மீது என்றென்றும் நின்று நிலவட்டமாக என்று பிரார்த்தித்தவனாய் என்னுடைய இந்த உரையாடலும் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தை படைத்து ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு இறை தூதர்களை அனுப்பி எந்த மக்கள் வழிகேட்டிலும் சீர்கேட்டிலும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கு மத்தியில் இந்த சத்திய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்து ஒரு பெருங்கொண்ட கூட்டத்தை ஒவ்வொரு இறை தூதர்களும் அந்தந்த சமுதாயத்தில் உருவாக்கினார். இஸ்லாத்திற்கு அவர்கள் வந்த பிறகு வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொன்ன பிறகு அந்த நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு அந்த இறை தூதர்கள் பலவிதமான உபதேசங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எவ்வளவு உபதேசங்கள் செய்தாலும் எதை முன்னிறுத்தி ஒவ்வொரு இறை தூதர்களும் அந்த மக்களுக்கு மத்தியில் அதிகமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள் என்றால், மறுமை குறித்து ஒவ்வொரு இறை தூதர்களும் அந்த சமுதாய மக்களிடத்தில் கடுமையாக பிரச்சாரம் செய்தார்கள். மறுமை நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள், அந்த இக்கட்டான நாளில் யாரும் யாருக்கும் பரிந்துரை செய்ய முடியாது, எங்களாலும் பரிந்துரை செய்ய முடியாது. அந்த நாளில் நீங்கள் செய்த நன்மைகளும் நீங்கள் செய்த தீமைகள் மட்டும்தான் இறைவனிடத்தில் எடுத்து காட்டப்படும். அந்த மறுமை நாள் வருவதற்கு முன்பாக உங்களை நீங்களே சீர்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு இறை தூதர்களும் அந்த சமுதாய மக்களுக்கு மத்தியில் மறுமை குறித்து அதிகமாக உபதேசம் செய்தார்கள். நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று எடுத்து பார்த்தாலே தெரியும். எந்த செய்தியை நபிகளார் சொன்னாலும் அதை மறுமையை ஒப்பிட்டு சொல்வார்கள். ஏதாவது ஒரு உபதேசம் நபிகளார் செய்கிறாங்கன்னா ஒரு உபதேசத்தை மட்டும் நபிகளார் சொல்ல மாட்டார், கூடுதலாக சேர்த்து மறுமை குறித்தும் எச்சரிக்கை செய்வார்கள். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறாரோ அவர் அண்டை வீட்டாரை பேணிக் கொள்ளட்டும். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறாரோ அவர் மோசடி செய்ய வேண்டாம். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறாரோ அவர் உலகத்தில் வாழும் பொழுது நன்மைகளை அதிகப்படுத்தட்டும். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் உபதேசம் செய்யும் பொழுதே அல்லாஹ்வை நம்புவதை பற்றி முதல்ல ஆணித்தனமாக சொல்றாங்க.
நம்புவதை பற்றி சொல்லிவிட்டு எந்த உபதேசத்தை நபிகளார் செய்தாலும் யார் மறுமையை நம்புகிறாரோ அவர் இந்தந்த தவறுகளை செய்ய வேண்டாம், யார் அல்லாஹ்வையும் மறுமையினாலையும் நம்புகிறாரோ இந்தந்த அமல்களும் வணக்கங்களும் அவர்கள் செய்யட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையை குறித்து அதிகமாக உபதேசம் செய்து எச்சரிக்கை செய்தார்கள். ஏன் இப்படி எச்சரிக்கை செய்ய வேண்டும்? மறுமை குறித்து இந்த அளவிற்கு உபதேசம் செய்வதற்கான காரணம் என்ன? ஏனென்றால் மறுமையில் இறைவனுடைய விசாரணை என்பது மிக கடுமையான விசாரணை. அவன் விசாரிப்பதை போன்று யாராலும் அங்கு விசாரிக்க முடியாது. அவன் தண்டிப்பதை போன்று யாராலும் அந்த மறுமை நாளில் தண்டிக்க முடியாது. ஒவ்வொரு நபர்களும் தங்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்று திகைத்து போய் நிற்பார்கள். அல்லாஹ் விசாரணை செய்யும் பொழுதே ஒவ்வொரு நபர்களும் துடித்துக் கொண்டிருப்பார்கள். உலகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுக்குநூறாக அளிப்பார். பிறகு மறு உலகத்தை இறைவன் ஏற்படுத்துவார். ஒரு பெரும் கொண்ட கூட்டம் இறைவனுக்கு முன்பாக நிற்கும். ஒரு பெரிய கூட்டம், கோடிக்கணக்கான மக்கள் இறைவனுக்கு முன்பாக நிறுத்தப்படுவார்கள். அந்த மக்களை பார்த்து இறைவன் பேசுவார், இந்த தினத்தில் நல்லவர்களை விட்டு தீயவர்கள் ஓரமாக ஒதுங்கி நில்லுங்கள், சேர்ந்து நிற்காதீங்க. நல்லவர்களை தனியாகவும் தீயவர்களை தனியாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலில் அடையாளப்படுத்துகிறார். நன்மை செய்தவர்கள் இருக்கிறார்கள், உலகத்தில் வாழும் பொழுது ஏராளமான வணக்கங்களை செய்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை தனியாக இறைவன் வெளிச்சம் போட்டு காட்டுவான், அடையாளப்படுத்துவான். அதே போன்று பாவம் செய்தவர்களும் தீமையான காரியங்களில் முழுகி இருந்தவர்களும் நாளை மறுமையில் எழுப்பப்படுவார்கள். அவர்களும் அவர்கள் செய்த பாவத்திற்கு இணங்க சில அடையாளத்தை கொடுத்து இறைவன் வெளிச்சம் போட்டு காட்டுவான். நல்லவர்களை தனியாகவும் தீயவர்களை தனியாகவும் இறைவன் சில அடையாளங்களை கொடுத்து அடையாளப்படுத்துவார். இந்த அடையாளங்களை கொடுத்து முடித்த பிறகுதான் விசாரணையை பதம் தொடங்குது. விசாரிப்பதற்கு முன்பாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லவர்களுக்கு ஒரு தனி அடையாளம், தீயவர்களுக்கு தனி அடையாளம், அடையாளத்தை கொடுத்த பிறகுதான் விசாரிக்கவே தொடங்குகிறார். இன்னல்லாஹ ஸரீஉல் ஹிசாப், இறைவன் விரைந்து விசாரிக்கக்கூடியவன். இப்பதான் விசாரணையை தொடங்குது. விசாரணை தொடங்கும் பொழுது ஒவ்வொரு நபர்களும் தங்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்று திகைத்து போய் நிற்பார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் வாழும் பொழுதே மறுமையை குறித்து ஒரு முன்னறிவிப்பு செய்கிறார். மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்கிறார்கள், எச்சரிக்கை செய்கிறார்கள். அதில் நபிகளார் சொல்லும் போதே, எனக்கு மெஹராஜ் பயணம் நான் சென்றேன். அந்த மெஹராஜ் பயணத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வின் தூதருக்கு ஏராளமான காட்சிகளை எடுத்து காட்டினான். அதில் ஒரு காட்சி மறுமையில் மனிதர்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வை இறைவன் எடுத்து காட்டுறான். அந்த மனிதர்கள் யார்? ஷிர்க் வைத்தவர்கள் கிடையாது, அல்லாஹ்வை மறுத்தவர்கள் கிடையாது, இறைவனை நம்பி இறைவனை வழிபட்டவர்கள், அமல்கள் செய்தவர்கள், நன்மையான காரியங்களில் முழுகியிருந்தவர்கள். உலகத்தில் வாழும் பொழுதே அவர்களுடைய மறுமை நிகழ்வை பற்றி ஒரு காட்சியை ரசூலுல்லாஹ் பார்க்கிறாங்க. பார்த்துவிட்டு சஹாபாக்களிடத்தில் சொல்லும் பொழுதே சஹாபாக்கள் பேர் அதிர்ச்சி அடைகிறார்கள். ஷிர்க் வைத்தவர்களுக்கு இந்த நிலைமை கிடையாது. நன்மை செய்தவர்கள், இறைவனை வழிபட்டவர்கள் ஒரு கடுமையான ஒரு வேதனையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் வைத்திருக்கிறார். நபிகளார் சொல்கிறார்கள், நான் மறுமையில் ஒரு கூட்டத்தை பார்த்தேன். ஒரு பெருங்கொண்ட கூட்டம் இருந்தது. உலகத்தில் வாழும் பொழுதே நன்மை செய்தவர்கள், இறைவனை வழிபட்டவர்கள். அந்த கூட்டம் எப்படி இருந்தது என்றால், அவருடைய முன்பக்கம் ஒரு அழகிய தோற்றமாக, நறுமணம் வீசக்கூடியதாக, இதற்கு முன்பாக இது போன்று ஒரு உருவத்தை என் வாழ்நாளில் பார்த்ததே கிடையாது. ஒரு அழகிய தோற்றத்தை, நறுமணம் வீசக்கூடிய ஒரு அழகிய தோற்றத்தை
இதற்கு முன்பாக என் வாழ்நாளில் நான் பார்த்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அழகிய தோட்டம் முன்னாடி ரசூலுல்லாஹ் முன்னாடி பார்க்கிறார். அவ்வளவு அழகிய தோற்றம். பிரமித்து போய் நபிகளார் சிலாகிட்டு சொல்கிறார்கள். மறுமையில பார்த்த அந்த காட்சியை சஹாபாக்கள்கிட்ட முதல்ல சொல்றான். முன்னாடி அவ்வளவு அழகாக இருந்தது. நபிகளார் சொல்லிவிட்டு இறுதியாக சொல்கிறார்கள், நான் முன்னால் இருக்கக்கூடிய அந்த அழகிய தோற்றத்தை பார்த்துவிட்டு அப்படியே பின்னால் சென்றேன். அவர்களுடைய முதுகு புறத்தை பார்த்தேன். என் வாழ்நாளில் இது போன்று துர்வாடை வீசக்கூடிய ஒரு கோரமான தோற்றத்தை என் வாழ்நாளில் நான் பார்த்ததே கிடையாது. நபிகளார் அப்படியே பின்னால் இருக்கக்கூடிய தோற்றத்தை பார்த்த உடனேயே அதிர்ச்சி அடைகிறார்கள். முன்னாடி அழகிய தோற்றம், பின்னால் கோரமான தோற்றம். முன்னால் நறுமணம் வீசக்கூடிய ஒரு அழகிய தோற்றம், பின்னால் துர்வாடை வீசக்கூடிய ஒரு கோரமான தோற்றம். இதை நபிகளார் பார்த்து விட்டு இவர்களுக்கு ஏன் இந்த நிலைமை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களுக்கு மறுமையில் ஏன் இது போன்று வேதனையை கொடுக்கிறான்னு நபிகளார் மலக்குமார்களிடத்தில் கேட்கிறார்கள். அந்த வானவர் சொல்லக்கூடிய பதிலை பாருங்கள். இவர்கள் யார் தெரியுமா? இவர்கள் உலகத்தில் வாழும் பொழுது இறைவனுக்கு இணை வைத்தவர்கள் கிடையாது. இறைவனை வழிபட்டவர்கள், அமல்கள் செய்தவர்கள், தொழுகை நிலைநாட்டியவர்கள். எவ்வளவு அமல்கள் செய்ய முடியுமோ அவ்வளவு அமல்களும் உலகத்தில் வாழும் பொழுது செய்தார்கள். அப்ப ஏன் இந்த நிலைமை அவங்களுக்கு? மாணவர்கள் சொல்லும் பொழுது நபிகளார் கேட்கிறார், அமல்கள் செஞ்சாங்கன்னு சொல்றீங்க, தொழுகையை கடைபிடித்தவர்கள் என்று சொல்லுகிறீர்கள், பிறகு ஏன் இந்த நிலைமை? முன்னாடி அழகிய தோற்றம், பின்னால் கோரமான தோற்றத்தை இறைவன் ஏன் கொடுத்திருக்கிறார், என்ன காரணம் என்று நபிகளார் மீண்டும் கேட்கும் பொழுதே அப்ப அந்த வானவர் சொல்றாங்க பாருங்க, இவர்களுக்கு ஏன் இந்த நிலைமை என்றால், உலகத்தில் வாழும் பொழுதே எப்படி அமல்கள் செய்தார்களோ, நன்மைகள் செய்தார்களோ, அதே போன்று பாவத்தையும் செய்து வாழ்ந்தார்கள், தீமையிலும் முழுகி இருந்தார்கள். பாவத்தை செய்து தீமையான காரியங்களில் முழுகி செய்த பாவத்திற்காக இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பை கேட்காமல் அலட்சியமாக வாழ்ந்தவர்கள். இறைவனுடைய தண்டனைக்கு பயமில்லாமல், இறைவனுடைய வேதனைக்கு பயமில்லாமல் சர்வ சாதாரணமாக நன்மையும் செய்தார்கள், தீமையும் செய்தார்கள். பாவத்தை செய்துவிட்டு அதை உணராமல், மனம் திருந்தாமல் அந்த பாவத்தில் நீடிச்சிருந்தார்கள், அலட்சியமாக இருந்தார்கள், அதோடு மரணித்து விட்டார்கள். பாவ மன்னிப்பு கேட்காமலேயே அதே பாவத்தில் இவர்கள் மரணித்த காரணத்தினால் நாளை மறுமையில் நன்மை செய்ததற்கான அடையாளம் முன்னாடி அழகிய தோற்றம், நறுமணம் வீசக்கூடிய ஒரு தோற்றம், நன்மை செய்ததற்கான அடையாளம், தீமை செய்ததற்கான அடையாளம் பின்புறம் கோரமான தோற்றம், துர்வாடை வீசக்கூடிய தோற்றம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் ஒரு பெரும் கொண்ட கூட்டத்தை வெளிப்படுத்துவார். இவர்கள் யார்? இணை வைத்தவர்கள் கிடையாது, நம்மை போன்று முஸ்லிம்கள். அன்றாட வாழ்வில் நன்மைகள் செய்கிறோம், அமல்கள் செய்கிறோம், தொழுகையை கடைபிடிக்கிறோம், தர்மத்தை செய்கிறோம். எவ்வளவு அமல்கள் செய்ய முடியுமோ அந்த அமல்களை செய்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி நன்மை செய்கிறோமோ, வணக்க வழிபாடுகளில் ஆர்வம் காட்டுகிறோமோ, அதோடு சேர்த்து பாவத்தையும் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களும் சரி, நன்மையும் செய்கிறோம், பாவத்தையும் செய்கிறோம். நன்மை செய்துவிட்டு அமல்கள் விஷயத்தில் ஆர்வம் காட்டக்கூடிய நாம் பாவத்தை செய்துவிட்டு இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பது அலட்சியமாக இருக்கிறோம். அதன் பக்கம் கவனம் செலுத்துவது கிடையாது. இறைவனுடைய பயம் இல்லாமல், மறுமையுடைய அச்சம் இல்லாமல் பாவத்தை செய்துவிட்டு அந்த பாவத்தை உணராமல் சர்வ சாதாரணமாக மீண்டும் மீண்டும் பாவத்தை தான் தொடர்கிறோமே தவிர செய்த பாவத்திற்காக இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பது கிடையாது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சஹாபாக்களிடத்தில் சொன்ன உடனேயே நபி தோழர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அவர்களுடைய நிலைமை என்ன? இறுதி கட்ட நிலைமை, இறைவன் அவர்களை எப்படி ஆக்கி வைப்பான்? இறுதியாக அவருடைய நிலைமை என்னதான் கேட்கும் பொழுது நபிகளார் சொல்றாங்க, முன்னாடி அழகிய தோற்றம், பின்னால் கோரமான தோற்றம். இவர்கள் அந்த வேதனையிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் இறைவனுடைய கருணை இருந்தால் மட்டும்தான் முடியும். நபிகளார் சொன்னார்கள், ஒரு பெரும் கொண்ட கூட்டம் இப்படி நிறுத்தப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கையால் ஒரு சாராரை அப்படியே தூக்கி வைப்பார். அந்த கைக்குள் எத்தனை நபர்கள் வருகிறார்களோ எல்லா நபர்களும் வரமாட்டாங்க. இந்த வேதனை கொடுக்கப்பட்ட எல்லா நபர்களும் இறைவனுடைய கைக்குள் வரமாட்டார்கள். இறைவன் அப்படியே கையால் அந்த மக்களை எடுக்கும் பொழுதே சில சொற்ப நபர்கள் மட்டும்தான் அந்த கைக்குள் இருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை தூக்கி ஒரு தண்ணீரில் போடுவார். அந்த தண்ணீரில் முக்குவார். தண்ணீரில் முக்கி அவர்களை எழுப்பிய பிறகு முன்னாடியும் அழகிய தோற்றம், பின்னால் உள்ள கோரமான தோற்றமும் அழகிய தோற்றமாக மாறிவிடும். ஆனால் எல்லாருக்கும் இது கிடைக்காது. அந்த நேரத்தில் இறைவனுடைய அருள், இறைவனுடைய கருணை யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு தான் இது கிடைக்கும். நினைச்சு பாருங்க, இன்றைக்கு நான் உலகத்தில் வாழும் பொழுது அமல்களும் செய்கிறேன், பாவமும் செய்கிறேன். செய்த பாவத்தை உணராமல், திருந்திக் கொள்ளாமல், பாவ மன்னிப்பையும் கேட்காமல் அலட்சியமாக இருந்தால் இந்த கூட்டத்தில் நானும் ஒருவன். இந்த கூட்டத்தில் நானும் ஒருவனாகிவிட்டேன். முன்னாடி அழகிய தோற்றம் அப்படியே கண் முன்னால கொண்டு வா, நறுமணம் வீசக்கூடிய தோற்றம், பின்னால் துருவாடை வீசக்கூடிய தோற்றம், நான் அந்த கூட்டத்தில் இருக்கிறேன். இறைவன் கையை எடுத்து தூக்கும் பொழுதே அந்த கைக்குள் நான் இல்லாவிட்டால், இறைவனுடைய கருணை, இறைவனுடைய அருள் எனக்கு இல்லாவிட்டால், அல்லாஹ்வின் தூதர் மறுமை குறித்து உபதேசம் செய்கிறார்களே, அதிகமாக அச்சமுட்டி எச்சரிக்கை செய்கிறார்களே, அதற்கு காரணம் மறுமையில் நடக்கக்கூடிய கோரமான நிகழ்வு, இறைவனுடைய படு பயங்கரமான வேதனைகள். இதற்காகத்தான் மறுமையை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்தார்கள். இறைவனுடைய கருணை அந்த நேரத்தில் எனக்கு இல்லாவிட்டால், இறைவனுடைய கையில் நான் இல்லாவிட்டால் என் மறுமை வாழ்க்கை நாசமாகிவிடும். அது நிரந்தரமாக நாளை மறுமையில் நமக்கு கொடுக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் சொல்லும் பொழுதே நபி தோழர்கள் அந்த மறுமையை குறித்து அதிகமாக அஞ்சி எவ்வளவு பாவங்கள் செய்தார்களோ செய்த பாவத்தை உணர்ந்து அடுத்த வினாடிய பாவ மன்னிப்பு தேடினார்கள். கண்ணீர் வடித்து தேடினார்கள் நபி தோழர்கள். மனிதர்கள் பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் தான். பாவத்தை செய்து அதை விட்டு திருத்திக் கொண்டார்கள், பாவ மன்னிப்பை கேட்டார்கள் நபி தோழர்கள். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? செய்த பாவத்தை உணர்ந்து அதை விட்டு மீறக்கூடியவராக இருக்கிறோமா, அல்லது அந்த பாவத்தை சரி என்று நினைத்து அலட்சியமாக கருதி மீண்டும் மீண்டும் தவறு மேல் தவறுகள் செய்யக்கூடியவராக இருக்கிறோமா? பாவ மன்னிப்பை தேடக்கூடிய நபர்கள் நம்மில் எத்தனை பேர்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்றாங்க. அதே போன்று நாளை மறுமையில் நடக்கக்கூடிய மற்றொரு நிகழ்வை சொல்றாங்க. சில கோரமான வேதனை சொல்றாங்க, சில கண்ணியமான சில செயல்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். நாளை மறுமையில் நஜ்வா விசாரணை என்று இறைவன் சில மனிதர்களுக்கு விசாரணை நடத்துவான். இந்த விசாரணையுடைய பேரு நஜ்வா விசாரணை. இவர்களுக்கு ஏன் இந்த விசாரணை? என்ன விசாரணை? நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதரை பிடிப்பான். அந்த மனிதன் யார்? உலகத்தில் வாழும் பொழுதே பாவத்தில் முழுகி இருந்தவன், தீமையில் முழுகி இருந்தவன், எந்த அளவிற்கு பாவத்தை செய்ய முடியுமோ அனைத்து பாவத்தையும் செய்தவன். அந்த மனிதனை நாளை மறுமையில் இறைவன் பிடிப்பான். இறைவன் பிடித்து விட்டு
இந்த விசாரணையை எப்படி இருக்கும்னு பாருங்க. மறுமையில் நடக்கக்கூடிய அனைத்து விசாரணையும் பிற நபர்களுக்கு தெரிகிற அளவுல தான் இறைவன் நடத்துவான். நீ உலகத்தில் வாழும் பொழுது மோசடி செஞ்சாயா, அதற்கு தகுந்தாற் போல் விசாரணை அடையாளம். உலகத்தில் வாழும் பொழுது இறை வசனத்தை அலட்சியப்படுத்தி வாழ்ந்தாயா, புறம் பேசினாயா, அவதூறு சுமத்தினாயா, அதற்கு தகுந்தாற் போல் பிறர் மனிதர்கள் பார்க்கும் வகையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரணை நடத்தி அடையாளப்படுத்துவார். ஆனால் இந்த நஜ்வா விசாரணை அப்படி கிடையாது. எல்லா மனிதர்களும் இந்த விசாரணையை பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவம் செய்த அந்த அடியானை விசாரிக்கும் பொழுதே பிறர் நபர்களுக்கு தெரியாமல் ஒரு திரையை போட்டு விடுவார். திரையை இறைவன் ஏற்படுத்திடுவான். அந்த திரைக்குள்ளதான் விசாரணையே. இறைவன் விசாரணை செய்யும் பொழுதே மற்ற நபர்களால் பார்க்க முடியாது. திரையை ஏற்படுத்தி விடுவான். விசாரணை தொடங்குகிறது. இறைவன் கேட்பான், நீ இந்தந்த நாளில், இந்தந்த நேரத்தில், இந்தந்த நொடியில் இவ்வளவு பாவம் செய்தியா இல்லையான்னு கேட்பான். நம் வாழ்நாளில் எத்தனை வருட காலம் வாழ்ந்தோமோ, ஒரு 50 வருஷம் வாழ்றன்னு வச்சுக்கோங்க, 30 வயதில் இந்த நேரத்தில் இந்த நொடியில் இந்த பாவத்தை நீ செய்தாயா இறைவன் கேட்பான். அதற்கு அந்த அடியார் ஆம் என்று சொல்லுவார். இறைவா, நான் இந்த நேரத்தில் இந்த நொடியில் இந்த பாவத்தை செய்தேன். வரிசையாக கேட்பார். நம் எத்தனை வருட காலம் உலகத்தில் வாழ்ந்தோமோ அத்தனை வருட காலத்தில் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன பாவங்கள் செய்தோமோ அந்த பாவத்தை கணக்கில் எடுத்து இறைவன் வரிசையாக கேட்டுக்கொண்டே இருப்பான். இறைவன் விசாரிக்கும் பொழுது அந்த அடியான் அனைத்தையும் ஒப்புக்கொள்வான். இறைவா, நான் உலகத்தில் வாழும் பொழுது இந்தந்த நேரத்தில் இந்தந்த நொடியில் அனைத்து தவறுகளையும் செய்தேன். இறைவனிடத்தில் பொய் சொல்லி தப்பிக்க முடியுமா? தவறுகளை ஒப்புக்கொள்வான். தவறுகளை ஒப்புக்கொண்ட பிறகு அந்த அடியான் இறைவனுடைய வேதனைக்கு, இறைவனுடைய தண்டனைக்கு நடுங்கியவாறு, பயந்தவாறு நாளை மறுமையில் அவன் இருப்பான். இறைவன் என்ன தண்டனை கொடுக்க போறான்னு தெரியல, இறைவன் எப்படி வேதனை செய்ய போகிறான் என்று தெரியவில்லை என்று அவன் உள்ளமெல்லாம் நடுங்கிக் கொண்டிருக்கும் பொழுதே இறைவன் ஒரு சுப செய்தி சொல்லுவான். நீ செய்த பாவத்தை நான் மன்னித்து விட்டேன், நீ போ சொர்க்கத்திற்கென்று இறைவன் அந்த அடியானை சொர்க்கத்திற்கு அனுப்பி வைப்பான். அந்த அடியானுக்கு ஒண்ணுமே புரியாது. நான் செஞ்ச தவறு அப்படியே இறைவன் கணக்கில் எடுத்தா, என்னென்ன தவறுகள் செய்தோமோ அதை நான் ஒப்புக்கொண்டேன். நான் அந்த தவறு செஞ்சேன், ஆனால் இறைவனுடைய தண்டனைக்கு பயந்து நிற்கும் பொழுதே நான் செய்த பாவத்தை இறைவன் மன்னித்து விட்டதாக இறைவன் சொல்லுகிறானே என்று என்ன நடக்குதுன்னு அந்த அடியானுக்கே தெரியாது. மறுமையில் திகைத்து போய் நிற்பான். ஏன் இந்த மன்னிப்பு தெரியுமா? ஏன் இப்பேற்பட்ட ஒரு கண்ணியமான விசாரணை தெரியுமா? மற்ற நபர்களுக்கு தெரியாமல் திரையை ஏற்படுத்தி இறைவன் விசாரித்தானே, ஏன் தெரியுமா? நபிகளார் சொன்னார்கள், ஏன் இந்த விசாரணை என்றால் அந்த அடியான் உலகத்தில் வாழும் பொழுதே பிறருடைய மான மரியாதை விஷயத்தில் அவ்வளவு கவனமாக இருந்தான். அடுத்தவனுடைய மான மரியாதை விஷயத்தில் அலட்சியப்படுத்தி அவனுடைய வாழ்க்கையில் விளையாடவில்லை. அவனுடைய பிறருடைய மான மரியாதையை கட்டி காத்தான். அவன் ஒரு தவறை செய்தானா, மன்னிக்க முடியாத ஒரு தவறை செய்தானா, அந்த தவறை பிறரிடத்தில் சொல்லாமல் அவனுடைய மான மரியாதையை உலகத்தில் வாழும் பொழுது மறைத்தான். பிறரிடத்தில் சொல்லல. இன்னைக்கு நமக்கு இந்த பழக்கம் அலட்சியமாகிவிட்டது. ஒருவர் ஒரு தவறை செய்கிறார், அவன் செய்கிற தவறை அவனிடத்தில் உணர்த்தாமல் அவனுடைய மான மரியாதை விஷயத்தில் பிறரிடம் அவனை பற்றி சொல்லி சொல்லி அவனை ஒரு கேவலமான, மற்ற நபர்கள் கேவலமாக பார்க்கக்கூடிய நிலைக்கு மனிதர்கள் தான் தள்ளுகிறார்கள். அவர்கள் பிறருடைய மான மரியாதை விஷயத்தில் நாம் தற்காப்போடு இருப்பது கிடையாது, அலட்சியமாக இருக்கிறோம். நபிகளார் சொன்னார்கள், எவன் உலகத்தில் வாழும் பொழுது பிறருடைய மரியாதை விஷயத்தை கட்டி காக்கிறானோ, மறைத்து வாழ்ந்தானோ, நாளை மறுமையில் அவனுடைய மான மரியாதை,
நாளை மறுமையில் இறைவன் விசாரிக்கும் பொழுது அதை அப்படியே கட்டி காப்பான், கேவலப்படுத்தி விட மாட்டான். அவன் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் சரி, இந்த நஜ்வா விசாரணையில் அவன் அடங்கிவிட்டான். நாளை மறுமையில் அவனுக்கு சுப செய்தி, சொர்க்கம் என்ற நற்செய்தி இருக்கிறது என்று நபிகளார் சொன்னார்கள். இந்த நஜ்வா விசாரணைக்குள் நாம் வந்துவிட வேண்டும். இந்த விசாரணையில் நாம் வந்துவிட வேண்டும் என்றால் உலகத்தில் வாழும் பொழுது பிறருடைய மான மரியாதை விஷயத்தில் சரியாக இருக்க வேண்டும். இன்னும் ஏராளமாக மறுமையில் நடக்கக்கூடிய நிகழ்வை எடுத்து சொன்னார். ஒரு ஜிம்மாவுடைய நேரம் பத்தார். அவ்வளவு கோரமான தண்டனைகளையும் இறைவன் வைத்திருக்கிறார். கண்ணியமான சில அடையாளங்களும் விசாரணையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையுடைய ஒரு நிகழ்வாக வைத்திருக்கிறான். எனவே இதை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு நபிகளார் மறுமையை குறித்து அதிகமாக உபதேசம் செய்தார்கள், எச்சரிக்கை செய்தார்கள். காரணம், இறைவனுடைய தண்டனை மிகவும் கடுமையானது. அந்த தண்டனையை அஞ்சுவோம். மறுமை நாளை அஞ்சிக் கொண்டு செய்த பாவத்தை உணர்ந்து இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பை கேட்போம். இதன் மூலியமாக நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கு